அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு, அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர் அப்படின்னு பேசலாங்களா? இந்த கால் ஹிம் அப்படிங்கிறத கால் ஹிம் அப்படின்னு சேர்த்து ஊச்சுறீங்க. கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர் அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் உனக்கு சொல்லணுமா, உனக்கே தெரியாதா? நான் உனக்கு சொல்லணுமா, உனக்கே தெரியாதா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? நான் உனக்கு சொல்லணுமா, டூ ஐ ஹாவ் டு டெல் யூ, உனக்கே தெரியாதா? டோன்ட் யூ நோ யுவர் செல்ஃப். டூ ஐ ஹாவ் டு டெல் யூ, டோன்ட் யூ நோ யுவர் செல்ஃப். நான் உனக்கு சொல்லணுமா, உனக்கே தெரியாதா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, படத்துக்கு போகலாமா, படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்கணும். ஷல் வி கோ ஃபார் அ மூவி. இந்த ஃபார் ஏ அப்படிங்கிறது ஃபார் அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. சரிங்களா? ஷல் வி கோ ஃபார் அ மூவி, படத்துக்கு போகலாமா, ஷல் வி கோ ஃபார் அ மூவி. சரி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ லைக் இட் அ லாட் அப்படின்னு பேசலாம். ஐ லைக் இட் அ லாட் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் இப்படி நடந்துக்கிற, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வை ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, வை ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, ஏன் இந்த மாதிரி, ஏன் இதை போல நடந்து கொள்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த கேஸ் பிஃபோர் யூ லீவ் த ஹவுஸ். என்னங்க தமிழ் அர்த்தம், என்னங்க தமிழ் அர்த்தம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த கேஸ், கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடாத பிஃபோர் யூ லீவ் த ஹவுஸ், வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி. டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த கேஸ் பிஃபோர் யூ லீவ் த ஹவுஸ் ஆச்சுங்களா? சரி, அவனோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு பேசணும். அவனோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர், ஐ டோன்ட் ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னா அவனோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, அவளோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ஹாவ் ஹர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ டோன்ட் ஹாவ் ஹர் ஃபோன் நம்பர், அவளோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐயோ லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். எப்படிங்க பேசலாம்? இட்ஸ் லேட், ஐ ஹாவ் டு கோ ஹோம் அப்படின்னு பேசலாம். ஐயோ இட்ஸ் லேட்டு, ஐ ஹாவ் டு கோ ஹோம். இந்த மாதிரி ஜாலியாக பேசுங்க. அப்படியே தமிழ் பேசுகிற மாதிரியே இருக்கணும் இங்கிலீஷ், அப்படின்னா தான் ஜாலியாக பேச முடியும். நீங்கள் இட்ஸ் லேட், ஐ ஹாவ் டு கோ ஹோம் அப்படிலாம் ஒன்றும் பேச தேவையில்லை. சரிங்களா? ஐயோ இட்ஸ் லேட்டு, ஐ ஹாவ் டு கோ ஹோம், ஐயோ லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். புரியுதுங்களா? சரி, அந்த மாதிரி பேசினா தான் ஜாலியாக பேசலாம், பேசுகிறதுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். சரி, எனக்கு நேரம் கிடச்சிருந்தா வந்திருப்பேன், நேரம் இருந்திருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வுட் ஹாவ் கம் இஃப் தேர் ஹேட் பீன் டைம் அப்படின்னு பேசலாம். ஐ வுட் ஹவ் கம் இஃப் தேர் ஹேட் பீன் டைம், நேரம் கிடச்சிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேரம் கிடைச்சா நான் வரேன் அப்படின்னு பேசணும். நேரம் கிடைத்தால் நான் வருகிறேன். ஐ வில் கம் இஃப் தேர் இஸ் டைம் அப்படின்னு பேசலாம். ஐ வில் கம் இஃப் தேர் இஸ் டைம், நேரம் கிடைச்சா நான் வரேன். தூங்கிட்டு இருக்கானா அவன், தூங்கி கொண்டு இருக்கிறானா, தூங்கிட்டு இருக்கானா அவன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இந்த இஸ் ஹி அப்படிங்கிறத ஈஸி அப்படின்னு சேர்த்து ஊச்சுறீங்க. சரிங்களா? இஸ் இஸ் ஸ்லீப்பிங், தூங்கிட்டு இருக்கானா அவன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது, அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஷீ ஸ்பீக்ஸ் வெரி அரகன்ட்லி அப்படின்னு பேசலாம். ஷீ ஸ்பீக்ஸ் வெரி அரகன்ட்லி, அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுதுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இருட்டு வேற கட்டுது, வா வீட்டுக்கு போகலாம், இருட்டு கட்டுது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னா இருட்டாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதாவது இருட்டு கட்டுது அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னா வா வீட்டுக்கு போகலாம், வாங்க வீட்டுக்கு போகலாம். இட் இஸ் கெட்டிங் டார்க், லெட்ஸ் கோ ஹோம், இருட்டு வேற கட்டுது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு பேசணும். நீ தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு, எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா தேர் இஸ் அ லாட் யூ நீட் டு நோ அப்படின்னு பேசலாம். தேர் இஸ் அ லாட் யூ நீட் டு நோ, நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனை அரையணும் போல இருந்துச்சு, எனக்கு அவனை அரையணும் போல இருந்துச்சு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஃபெல்ட் லைக்
ஸ்லாப்பிங் ஹிம் அப்படின்னு பேசலாங்களா? ஐ ஃபெல்ட் லைக் ஸ்லாப்பிங் ஹிம். அவனை அறையணும் போல இருந்துச்சு ஆச்சுங்களா? சரி, எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு பேசணும். இந்த மாதிரி பேச வேண்டாம். சரி சரி, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும் இல்லை? சரி, எனக்கு அவளை பிடிக்கல எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் லைக் ஹர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ டோன்ட் லைக் ஹர், எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல. சரி, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? எனக்கு அவனை பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் ஹிம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ டோன்ட் லைக் ஹிம், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் வந்து கேட்டால் நீ என்ன சொல்லுவ? அவர் வந்து கேட்டால் நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ நீ? எப்படிங்க பேசலாம்? வாட் வில் யூ சே இஃப் ஹீ கம்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் யூ? வாட் வில் யூ சே இஃப் ஹீ கம்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ? அவர் வந்து கேட்டால் நீ என்ன சொல்லுவ? அவர் வந்து கேட்டால் என்ன சொல்லுவ நீ? அவர் வந்து கேட்டால் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.